அறிந்த குறி அடையாளம் காண வேண்டும். அக்குறியில் சொக்கி மனம் தேர வேண்டும். அறிந்தவன் போல் அடங்கி மனம் இறக்க வேண்டும். அழகியது வழிபாதை அறிய வேண்டும். மறைந்தவரை நிறைந்தவரை நீதான் காண மயக்கத்தை கண்டுனையும் மதிக்க வேண்டும். நிறைந்த மதி குறைந்த வகை அறிய வேண்டும். நிச்சயத்தை அறிவார்க்கு முத்திதானே கரூர் சித்தர். போன ஜென்மத்துல வீரச்சித்தனா இருந்து இந்த ஜென்மத்துல விக்ரமன் சாரா வந்திருக்கீங்களே, இது ஆச்சரியம் இல்லையா? என்ன ராணி? இல்லங்கய்யா, எப்ப பார்த்தாலும் எதையாவது எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, அதான் நீங்க என்ன எழுதுறீங்கன்னு பார்த்தேன். நான் டைரி எழுதிட்டு இருக்கேன். அடுத்தவங்களோட டைரியை படிக்கலாமா? ஐயோ, டைரி எழுதுறீங்களா? தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கய்யா. டீ அருட போது, நீங்க குடிச்சிட்டு எழுதுங்கய்யா. இந்த வீட்ல எப்ப என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குது. ஏய் போ. ஏய் ராணி, ஐயா, நாய் வீட்டுக்குள்ள வந்து கொலைக்குது. பைரவ சித்தன் தன் அம்சமான பைரவன் மூலமாகவும் உன் காவலுக்கு துணை புரிவார்கள். என்னங்க அது? உங்களை பார்த்ததும் கொலைக்கிறத நிப்பாட்டிடுச்சு. பைரவா, என்னங்கய்யா, நாய போய் கும்பிடுறீங்க? அது நாய் இல்லம்மா, பைரவர். அன்னைக்கு சித்தர் சொன்னார் இல்லையா, என்னோட காவல் காக்கிற பணிக்கு துணையா பைரவரோட அம்சமான நாய் வரும்னு. அதான் வந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தர்கள் வனத்துக்கு போயிட்டாங்க, என்னோட வேலை ஆரம்பமாயிடுச்சு. அப்படின்னா பைரவர் எங்கய்யா வந்ததும் போயிட்டாரு? தான் வந்துட்டேங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போறாரு. எப்ப தேவையோ அப்ப மறுபடியும் வருவார். வனத்துக்குள்ள சித்தர்கள் போயிட்டாலும் பாதுகாப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. இதுல அமரும் காளியும் என்னத்த சாதிக்க போறாங்க? நமக்கு என்ன, சித்தர்கள் ஊர்ல இல்லைன்னு அமருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். அமர் சார். வா காளி. ராணி ஃபோன் பண்ணா.
அந்த ஊர் சித்தருங்க எல்லாம் சிவராத்திரி வரைக்கும் தவம் இருக்கிறதுக்கு வனத்துக்கு போயிட்டாங்களாம். பிருந்தாவை கொள்ளைதான் சரியான நேரம். காளி அனுப்பிங்கன்னு சொன்னா அதான் உடனே உன்னை வர சொன்னேன். நீ இன்னைக்கே கிளம்பு. நான் ஏற்கனவே கொடுத்த துப்பாக்கிய பத்திரமா வச்சிருக்கல? இருக்கு அமர். பிருந்தாவை கொன்னுட்டேங்கிற நல்ல செய்தியோட வா. ஏன் அமர், நீங்களும் அந்த ராணி கூட சேர்ந்து சித்தர்களை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படி இல்லை. ஆனா அவ தன்னுடைய அனுபவத்தை சொல்றா. அன்னைக்கு ஜெயிலர் பிருந்தாவையும் கண்ணனையும் தன்னுடைய கார்ல கூட்டிட்டு போனது கூட சித்தர்களோட வேலையா தான் இருக்குன்னு சொல்றா. நாம முன்னெச்சரிக்கையா இருக்க ராணி சொல்றதையும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமே. சித்தர்களை நாம நம்புறோமோ இல்லையோ, நாம நம்ம காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே அமர், சக்சஸ்னு முடிவே பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். ஓகே பாய். யா. காளி, ஐயோ இடிச்சுக்கிட்டனே. காளி தண்ணி குடி. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ. என்ன அமர், கிளம்பும் போது இடிச்சுட்டா தண்ணி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி நீங்களும் செய்றீங்களா? இதெல்லாம் ஒரு தடையா இல்ல கெட்ட சகுனமா? அட போங்க அமர். இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம இயக்கத்துக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பயம் வந்துட்டா எல்லாருக்கும் இந்த மாதிரி சடங்குகள்ல நம்பிக்கை வந்துருதுல. இட்ஸ் ஓகே, நம்பிக்கை என் மேல வைங்க. வெற்றியோட திரும்புறேன். வர அமர். ஏன்டா அவளை முறைக்கிற? முறைக்காம இவ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு கொஞ்சுவாங்களா? ஏன்டா அதான் உங்க அப்பா சொல்லிட்டால ஈஸ்வர முடிவுன்னு, அப்புறம் எதுக்கு அவளை கரிச்சு கொட்டுற? ஏய் கிழவி, பௌர்ணமிக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. விஜய் சார் சாதிக்கு தான் போறாரு. அப்பா அவருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி தான் ஆகணும். நீ விஜய் சாருக்கு கழுத்தை நீட்டி தான் ஆகணும். ஒரு முழம் கழுத்துக்கு தலையை கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர அந்த ஆளுக்கு மட்டும் கழுத்தை நீட்ட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. வாப்பா உட்காரு. உட்காருங்கப்பா. ஏட்டி வையி. என்னையா கோயில பூஜையெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ஆமாத்தா, சித்தர்கள் 8 லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வனத்துக்கு போயிருப்பாங்க. இன்னும் ஒரு மண்டலத்துக்கு இந்த ஊரை பத்திரமா பாத்துக்கணுமேப்பா. இத்தனை வருஷம் இல்லாத பயம் இந்த வருஷம் உனக்கு அதிகமா இருக்கு. இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. விஜய் தம்பி மேல இருக்கிற பயம் தானே. நீ அவரை நினைச்செல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதாத்தா. ஒரு கண்ணு இல்ல, ஊரு கண்ணே அவர் மேலதான். அதெல்லாம் மீறி அவர் கோயிலுக்குள்ள போறதோ இல்ல அவரால இந்த ஊருக்குள்ள சங்கடமோ வந்துடாது. அந்த தம்பி மேல மட்டும் இல்ல, உன் மக மேலேயும் ஒரு கண்ணு வை. இல்லனா அவன் இவனை ஏவி விட்டுருவான். இந்த பையன் சட்ட துணியை கிழிச்சுக்கிட்டு திரிவான். கிழவே, வர வர ரொம்ப தான் நீ. என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? போட்டன பாரு. அப்பா, நீங்க கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலாம் சரிதான். அதுக்காக நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து 2 பேர் நோட்டம் வர்றதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லப்பா. டேய், நீ உன் பழப்ப பார்க்காம விஜய் தம்பி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா உன்னையும் தான் நோட்டம் விடுவாங்க. நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள கிடக்க வேண்டியதானே? அட போங்கப்பா, நீங்க எல்லாம் தான் விஜய் சாரை ஒதுக்கிட்டீங்க. அந்த மாதிரி நானும் இருக்க முடியுமா? நல்லதோ கெட்டதோ ஒரு மனுஷனுக்கு துணையா நின்னா கடைசி வரைக்கும் நிக்கணும். நான் அப்படிதான்ப்பா. டேய், எங்கடா போற? அதான் நோட்டம் போட ஆளை போட்டீங்களே, அப்புறம் நான் எங்க போனேன்? என்ன சாப்பிட்டு நீங்க நிம்மதியா படுங்க, நான் அதோ வந்துடுறேன். ஏய் வாடி வா, நீ வந்தா நான் கதவை திறந்து விட்டாதானே. நீ கதவு திறக்கலனா எனக்கு உள்ள வர தெரியாதா? ஏறி குதிச்சு வரும்ல. கேள்வி, நீ 4 அடி பாஞ்சா உன் பேரனா 16 அடி பாயும்ல. பாத்தியாயா என்ன பேச்சு பேசிட்டு போறான். பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க.
நாரோட சேர்ந்து பூவும் நாரி போயிடும் போல இருக்கு. என்னம்மா பௌர்ணமி நெருங்குதே, விஜய் தம்பியால ஏதாவது சங்கடம் வரும்னு பயப்படுறியா? அவரால கோயிலுக்குள்ளே போக முடியாதபடி நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. வந்துட்டாரியா சித்தருங்களாம் வனத்துக்கு போயிட்டாங்கன்னு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா விட மாட்டீங்களே. எங்கே போனாலும் அவங்களுக்கு வேண்டியவங்களை அங்கங்கே நிறுத்திட்டு தான் போவாங்க போல இருக்கு. வணக்கங்க. இங்கே பாருங்க, நான் சும்மா காத்தாட அப்படி நடந்து போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் என்னமோ ஏதோ நினச்சிட்டு ஓடி வந்து என்ன கடிச்சிடாதீங்க, சொல்லிட்டேன். நான் இப்போ சைலண்டாக தான் போகிறேன். நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் போகிறேன், நீங்கள் என்ன எதுவும் செய்யக்கூடாது. உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே? ஏங்க சொல்லிட்டேனுங்க. இப்போ என்ன உங்களுக்கு நான் திரும்பி போனோம், அவ்வளோதானே? போகிறேன் போகிறேன். சார் நீங்களா? என்ன மேன் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை பார்க்கலாம் தான் சார் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த என்னாச்சு ராஜதுரை? why are you confused? சார் இங்க தான் சார் இருந்துச்சு, அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியல சார். எது நின்னுச்சு? நாய் சார். நாயா? எங்க எங்க மேன்? சார் சாதாரண நாய் இல்ல சார், பைரவர் நாய். அதுகிட்ட வாலாட்டணும், அவ்வளவுதான். சித்தருங்க வனத்துக்கு போயிட்டாலும் பாதுகாப்புலாம் பக்காவா பண்ணிட்டு போயிருக்கானுங்க சார். சித்தருங்க ஊர்ல இல்லையா? ஆமாங்க சார், அஷ்டலிங்க பூஜை முடிஞ்சிச்சுல்ல, அதனால சித்தருங்களாம் வனத்துக்கு போயிட்டாங்க. அஷ்டலிங்க பூஜையா? அப்படின்னா கோயில்ல மெயின் லிங்கம் இருக்குல்ல சார், அது கூட 8 சின்ன லிங்கங்க இருக்கும் சார். அதெல்லாம் ஒரு பெட்டியில போட்டு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து வச்சு அதை பூஜை பண்ணி சாமி முன்னாடி வச்சு திரைய போட்டுட்டு நடை சாத்திடுவாங்க. இப்போ இந்த ஊரை சுத்தி 8 சித்தர்கள் காவல் காக்குறாங்களே, அவங்க வந்து ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்துட்டு சித்தவனத்துக்கு போயிடுவாங்க. சிவராத்திரி வரைக்கும் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம்னா 48 நாளாம் தவம் இருந்துட்டு மறுபடியும் கோயில் எடுத்து வந்து வச்சிருவாங்களாம். சிவராத்திரி அன்னைக்கு உச்சிக்கால பூஜை பண்ண நட திறந்து திரைய விளக்குனா அங்க அந்த 8 லிங்கமும் இருக்குமா. அப்புறம் வனத்துக்கு போன சித்தருங்க மறுபடியும் ஊரை சுத்திட்டு வந்து இந்த ஊரை காவல் காக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். வருஷத்துல 2 நாள் தான் அந்த 8 லிங்க தரிசனம் கிடைக்கும். அதாவது இன்னைக்கும் சிவராத்திரி அன்னைக்கும். இன்னைக்கு எங்க ஊர் ஜனங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு சார். அட போயா, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி தானே இந்த ஊரை சித்தருங்க தங்களோட கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி சக்தி நமக்கு கிடைச்சா நாம அவங்கள வின் பண்ணிட மாட்டோமா? அவங்களுக்கு கிடைக்கிற பவர் எல்லாம் நமக்கு கிடைக்காதியா? கிடைக்கும் விட மாட்டாங்கயா. எப்படி 8 லிங்கங்களை எடுத்து வச்சுட்டா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களா? அதுவும் பூட்டி இருந்த கோயிலுக்குள்ள. ராஜதுரை, பௌர்ணமி வரைக்கும் நம்ம எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? இன்னைக்கே போய் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடலாம். ஐயோ சார், இன்னைக்கு வேணாம் சார். இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, ஊரை சுத்தி காவல் காக்கிற சித்தருங்க இன்னைக்கு போனாங்கன்னா 48 நாளுக்கு இங்க இருக்கவே மாட்டாங்க. நீங்க நினைச்ச மாதிரி எப்படியாவது கோயிலுக்குள்ள போய் சாதிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் தான். என்ன சார் சொல்றீங்க? ராஜதுரை, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இவங்கெல்லாம் வனத்துக்கு போயிட்டா அப்போ ஊரை யார் காவல் காப்பாங்க? பைரவ சித்தர் அவரோட வாகனத்தை. அதான் சார், அன்னைக்கு கூட என்ன கடிச்சது ஒரு கருப்பு நாய். அதை ஏவி விட்டு போயிடுவாங்களாம். அவ்வளவுதானே? அதுக்கு ஒரு மைக்க பிஸ்கட் போட்டா அதை தின்னுட்டு அடங்கிடும். இப்போதைக்கு என்ன தடுக்க சோ ஊருக்குள்ள சித்தருங்க யாருமே கிடையாது. am I right ராஜதுரை? ஆமா சார். இப்போ வரப்போற பௌர்ணமிக்கு கோயிலுக்குள்ள பூஜை யார் பண்ணுவாங்க?
கோவில்லையே அவங்க விருட்சமா பலாயிரம் வருஷங்களா இருக்காங்களாம். பௌர்ணமிக்கு பௌர்ணமி வெளில வந்து பூஜை பண்ணிட்டு மரத்தோட மரமா ஐக்கியமாயிடுவாங்களாம். Such funny stories, man. Anyways, ஜெயிக்க போறேன்னா இந்த காமெடி கதைக்கெல்லாம் எதுக்கு வரி பண்ணிக்கணும்? சார், எங்க அப்பா எப்படியும் உங்களை கோயில் உள்ள போக விடாம தடுக்கணும்னு அங்கங்க ஆளுங்களை நிறுத்தி நம்மள நோட்டம் போட வச்சிருக்காரு. உங்களால கோயில் உள்ள போக முடியுமான்னு தான் சார் எனக்கு தெரியல. ராஜ்துரை, என் முன்னால முடியாது முடியாதுன்னு யார் சொன்னாலும் அவங்களுக்கு பதிலா முடியும் முடியும் தான் நான் சொல்வேன். கார்ப்பரேட்ஸ் மோட்டிவேட்டிங் மீட்டிங் எல்லாம் நீ அட்டெண்ட் பண்ணிருக்க மாட்ட. எல்லாருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை அடையறதுக்கு தடையா நம்ம முன்னாடி தாண்டி போ முடியாத அளவுக்கு பெரிய சுவர் மாதிரி பிக் வால் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி நேரத்துல நீயா இருந்தா என்ன பண்ணுவ? தாண்டியே போக முடியாதுன்னா சுத்திட்டு போக வேண்டியதுனா? சுத்திட்டு போகும் வழி இல்லைன்னா? அதுக்கும் வழி இல்லைன்னா வேற என்ன சார் பண்ண முடியும்? திரும்பி வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதான் நீ. தட்ஸ் ராஜ்துரை. நானா இருந்தா திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன். உங்களால மட்டும் என்ன பண்ணிட முடியும் சார்? தாண்டி போக என்ன வழின்னு யோசிப்பேன். அந்த சூரை தாண்ட கயிறை கட்டி மேல ஏற முடியுமான்னு பாப்பேன். அதுவும் முடியலனா அந்த சௌரை எப்படி உடைச்சு தூளாக்க முடியும்னு பாப்பேன். நான் அதுக்குள்ள போகும் செய்வேன். தடையும் வந்தா அதை தகர்த்து தூள் தூளாக்க யோசிச்சோம்னா நமக்கு 1000 வழி கிடைக்கும். யோசிக்கிறதுக்கு திறமையும் வேணும், தூளாக்குறதுக்கு துணிச்சலும் வேணும். ரெண்டும் என்கிட்ட இருக்கு. சோ உன் அப்பா கிட்ட போட்ட சவாலை ஜெயிச்சு காட்டுவேன். Got it? காட்டலாம் சார், காட்டலாம். என்னம்மா அப்பா படத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன கண்ணா, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இல்ல? என்ன நாள்? அத நான் சொல்றேன். என்ன கண்ணா, நானே ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன், நீ மறந்துட்ட பாத்தியா? இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். ஆமால, நான் எப்படி மறந்தேன்? என்னம்மா நேத்தே சொல்லிருக்க மாட்டியா? சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு போயிட்டு அப்பாவை ஜெயில பார்த்துப்பேன்ல, அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆமா, நாம பார்த்தா உங்க அப்பாக்கு என்ன ஆறுதலா இருக்கும்? நாம ஏதாவது கேட்டுருவோமோன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள்ல பெருசு இல்லடா, நாம தான் கொண்டாடிக்கணும். உங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் கோவில்ல போய் அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பெரிய விருந்து வச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சு இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா இப்ப என்னம்மா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போய் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கும்பிடுறதா இருந்தா வீட்லயே இருந்து கும்பிடுங்க. ஏன் கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்ற? ஏன் எதுக்குன்னா என்கிட்ட கேட்காதீங்க, சொன்னா புரிஞ்சுக்குங்கக்கா. ஆமாண்டா, உனக்கு இப்ப நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் கண்ணு உன்னை எங்கேயும் வெளியில போவேனான்னு சொல்றாமா. கண்ணனுக்கு எப்பமா ஜோசியத்து மேல நம்பிக்கை வந்தது? ஐயோ அக்கா, இல்ல கண்ணா, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. அப்பாவை கேட்டா அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம ஊர் கோயிலுக்கு நாம போனா என்ன, ஏன் போவேணான்னு தடுக்கிற? ஆமா, அப்பா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் எப்படி சித்தம் கலங்கி போனேன்? எனக்கு என்னடா நடந்தது? நான் உங்க கூடவே தானே இருக்கேன். எனக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. ஏன் முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. எனக்கு ஏன் அப்படி ஆச்சு? டேய் கண்ணா, நீயாவது சொல்லேன்டா. அது எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல போறியா? அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறது நீ பார்த்தல, அப்ப பொறுக்க முடியாம கதறி அழுதல்ல, அப்புறம் மயக்கம் போட்டு நீ கீழே விழுந்துட்ட.
அப்ப மண்டையில அடிபட்டதுதான். அப்படியா? அப்பாவை கைது பண்ணிட்டு போற மாதிரியா? அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. அம்மாடி அம்மாடி பிருந்தா, நீ எதுவும் யோசிக்காதம்மா. நீ யோசிச்சு பழையபடி விழுந்துடாத, உனக்கு மயக்கம் வந்துடுடி. நீ எதுவும் யோசிக்காத, சொன்ன கேளு.